வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8th 10th அல்லது 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். டிகிரி படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு எக்ஸாம்ஸ் எதுவும் கிடையாது. டேட்டா வந்து இன்டர்வியூ மட்டும்தான். சேலரியை பொறுத்த வரைக்கும் 18,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. 18,000லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 30,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 10/5/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். பார்த்தீங்கன்னா என்ன கேட்டகரியிலேருந்து கொடுத்துருக்காங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரி, அதாவது அலுவலக உதவியாளருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 34 வயது வரைக்கும் இருக்கிறவங்க பிசி கேண்டிடேட்டும், 37 வயது இருக்கிறவங்க SC ST கேண்டிடேட்டும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் 17,700 அதிகபட்சம் 50,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. 8th அல்லது 10th 12th அல்லது நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். தென் இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் நீங்கள் என்ன ஆஃபீஸுக்கு அப்ளை பண்ணுறீங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிறது நோட்டிஃபிகேஷன் நம்பர், அதே மாதிரி டேட் வந்து கேட்டிருக்காங்க. இதை வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட அப்ளிகேண்ட் நேமு, ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய ஏஜ், அதே மாதிரி அட்ரஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டி ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் வந்து இந்த அட்டாச் ப்ரூஃப் அப்படின்னு கேட்டுக்கிறதுல எல்லாமே வந்து நீங்கள் ஜெராக்ஸ் காப்பீஸ் வச்சு அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து அட்டாச் பண்ணி இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கலெக்டர் ஆஃபீஸில். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றியும் பார்க்கலாம். இரண்டாவது கேட்டகரிக்கான ஸ்டோர் அட்டெண்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த ஆஃபீஸுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத எழுதிக்கங்க. தென் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதே மாதிரி உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் நம்பரு, அதே மாதிரி பப்ளிஷ் பண்ண டேட்டு, நோட்டிஃபிகேஷன் பப்ளிகேஷன் பண்ண டேட்டு, ஸோ இதெல்லாம் வந்து எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேண்ட் நேமு, ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த், ஏஜ், அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ் கேட்டிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், கம்யூனிட்டி, ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இவங்க அட்டாச் ப்ரூஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதுக்கு எல்லாமே நீங்கள் வந்து உங்களுடைய ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்து அட்டாச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுடைய அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட்டு, அதே மாதிரி டிசி ஜெராக்ஸு, கம்யூனிட்டி ஜெராக்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. தென் இது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் எழுதிட்டு சைன் பண்ணிவிட்டு ப்ளேஸ் டேட் போட்டு இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும். சரிங்களா. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இது வந்து ஸ்டோர் அட்டெண்டன்ட்டுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 18 இயர்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து 37 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க SC ST அப்ளை பண்ணலாம். BC MBC 34 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அடுத்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து சேலரி பொறுத்த வரைக்கும் 17,900 அதிகபட்சம் 50,400 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. 8th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. 8th 10th அல்லது 12th படிச்சிருக்கிறவங்க எல்லாருமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். நோட்டிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் வந்து ஸ்டோர் அட்டெண்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரி. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் 2 TN ஆர்முடு SQN NCC நம்பர் 4 ஃபஸ்ட் ஃப்ளோர் சுப்பிரமணியன் பில்டிங், ப்ரோமனேட் ரோட், கேண்டன்மெண்ட், திருச்சிராப்பள்ளி 620001 அந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும். இதில் டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க 04312962-175. ஸோ இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. இதற்கான லாஸ்ட் டேட் 10/5/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ண மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அனுப்பிச்சிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோர் அட்டெண்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரியிலையும் வந்து ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் கேண்டட் காப்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற போது பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக தனித்தனி அப்ளிகேஷனை வந்து நீங்கள் அனுப்பிச்சிக்கணும் அப்படிங்கிறது வந்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர், அதே மாதிரி இந்த டேட், ஸோ இதை வந்து நீங்கள் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து கரெக்டாக வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து போட்டு இதில் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து அப்ளை பண்ணுற போது பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ஃபார்மெட்டை நீங்கள் எதுக்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து தனித்தனியாக வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக அனுப்பிச்சிக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரூஃப் ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் வச்சு நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரி அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.